சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு முன்பாக ஆளுநர் வெளியேறியது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அளிக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் பேட்டிகளையும் இப்போது நாம் பார்க்கலாம். தமிழக ஆளுநர் இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்ற வந்த பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான நிலையை எடுக்கிறார். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அதை ஆதரித்து பேசுகிறார். மேதகு ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம், துயர சம்பவம், அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அண்ணா அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் GK மணி அவர் ஒரு பேட்டியை இப்போது காணலாம். இதை கண்டித்து அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அனுமதியும் வழங்க மறுக்கிறது. பேசுவதற்கும் வாய்ப்பில்லை, ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் அனுமதி இல்லை. அப்படி அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ள அந்த கொடிய சம்பவத்தை அந்த வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று வன்மையாக கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நீங்க தான் பாத்தீங்க, எல்லா சம்பவமும் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஒரு அரசியல் கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் இப்போது ஆளுநர் வெளியேறியது மற்றும் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் தொடர்பாக அவர் அளிக்கும் பேட்டியை இப்போது காணலாம். நிர்வாகம் யார் நடத்துறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க? அதனுடைய நிர்வாகம் தான் இந்த தமிழக அரசு தான். வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது. அதோடைய அரசாங்கம் அதான் சட்ட ஒழுங்கு எங்க இருக்குது? அந்த குற்றவாளி எப்படி அந்த விடுதிக்குள்ள எப்படி வந்தாங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். அதுக்கு இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க. அதையும் கவர்னரா வந்து போடுவாங்க. இல்ல அங்க வந்து சிசிடிவி அங்க எங்குமே ஆபரேட் ஆகல. ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல? அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? சிசிடிவி எங்குமே இல்ல. இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேல அங்க லைட்டே இல்ல. ஒரு ஆண் வந்து அங்க வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம், யாருடைய துணை? ஆளுங்கட்சியுடைய அத்துமீறலாம். ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறாரா? அவர் 18 வழக்குகள் அவர் மேல இருக்கிறது. தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சார்னு கேட்கிறாங்க. இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2019 பொள்ளாச்சி சம்பவத்துல இன்னும் சிபிஐ வந்து இன்னும் விசாரணைக்கு முடியல. இன்னும் 5 வருஷமா அப்படியே இருக்கு. 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ணல. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்றாங்க. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்னா தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி தான் எங்களுக்கு நம்பிக்கைங்கிறாங்க. எங்களுக்கு சிபிஐ தான் நம்பிக்கை. அதனால எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை வேண்டும். ஆளுநர் உரையை படிக்க விடல. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும். தேசிய கீதம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கவர்னரை முற்றுகையிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள், சட்டமன்ற பேரை விதிகளை பின்பற்றாம ஆளுநரையே அவங்க படிக்க விடல. அதனால ஆளுநர் வெளியே வந்துட்டாரு. இப்ப ஆளுநர் உரையை தமிழ்ல சபாநாயகர் படிச்சுட்டு